சூப்பர் ஓவர்ல தஷுன் சனகா அவர் கிரீஸை விட்டு வெளியே நிக்கிறாரு. சஞ்சு சாம்சன் ஸ்டம்பை பார்த்து பாலை அடிச்சிட்டாரு. ஆனாலுமே தஷுன் சனகா அவர் அவுட் இல்ல அப்படின்னு தான் தேர்ட் அம்பையர் கடைசி டிசிஷனை அவர் கொடுத்திருந்திருக்காரு. இதனால சூப்பர் ஓவர்ல நம்ம இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்கா அணிக்கும் இடையே கிட்டத்தட்ட 5 நிமிஷம் மிகப்பெரிய வாக்குவாதம் சண்டை நடந்திருக்கு. சண்டை நடந்திருந்தாலும் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அபிஷேக் சர்மா அவரு இலங்கை அணிக்காக செஞ்ச ஒரு நெகிழ்ச்சியான விஷயம். அதை பத்தி அபிஷேக் சர்மா அவர் சொன்ன தகவல்கள் தற்போது கேட்கிற ரசிகர்கள் நம்ம இந்திய ரசிகர்கள் மட்டும் கிடையாது, குறிப்பா இலங்கை ரசிகர்கள் அவங்க எல்லாருமே தற்போது அபிஷேக் சர்மா அவரை தொடர்ந்து பாராட்டிக்கிட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இலங்கை அணிக்காக நம்ம அபிஷேக் சர்மா அவர் செஞ்சிருக்காரு. அப்படி நேற்று சூப்பர் ஓவர்ல என்னதான் சண்டை நடந்துச்சு, எதுக்காக தஷுன் சனகா அவருக்கு அவுட் தரல, இத பத்தின டீடைலான விவரத்தை தான் இந்த வீடியோவில் இப்ப பார்க்கலாம். வீடியோவுக்கு நீங்க ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம இந்திய அணி நேத்து 202 ரன் எடுத்துட்டோம். இலங்கை அணி இந்த தொடர்ல அவங்க ரொம்ப மோசமா விளையாண்டிருக்காங்க. சூப்பர் 4 சுற்றுல ஒரு ஆட்டம் கூட ஜெயிக்க முடியல. அதனால இந்தியா ரொம்ப ஈஸியா இந்த மேட்ச்ல ஜெயிக்க போறாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஆரம்பத்துல இருந்தே இலங்கை அணி அவங்களுடைய பேட்டிங்கை பாக்குறப்ப நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருவாங்களோ அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணுச்சு. ஆனாலுமே ஒரு மாதிரி கடைசி வரைக்கும் போய் மேட்சை டிரா பண்ணிட்டாங்க. ஆனா சூப்பர் ஓவர்ல தான் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய சண்டை. இது வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இந்த மாதிரி மைதானத்துல கான்ட்ரவர்சியான விஷயம் நடந்தது கிடையாது. ஆனா நேற்று நடந்த அந்த மேட்ச்ல குறிப்பா சூப்பர் ஓவர்ல சண்டை நடந்திருக்கு. அதாவது சூப்பர் ஓவரை நேற்று நம்ம இந்திய அணிக்காக வீசினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங். ஹர்ஷ்தீப் சிங் முதலாவது பந்தே அவர் போட்டாரு. முதலாவது பந்திலேயே நம்ம இந்தியாவுக்கு விக்கெட் கிடைச்சது. சூப்பர் ஓவர் உடைய ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் விழுந்துட்டா ஆல் அவுட் மாதிரி தான். மிச்சம் ஒரு பந்து இருந்தா கூட 2 விக்கெட் விழுந்துட்டா அப்படியே பேட்டிங் பண்ற அணி நடைய கட்டிட வேண்டியதுதான், வெளியே போயிட வேண்டியதுதான். இப்படி இருக்க இலங்கை அணி ஃபர்ஸ்ட் பால்லயே அவங்க விக்கெட்டை இழந்துட்டாங்க. இதனால அடுத்து ஒரு விக்கெட், இன்னும் 5 பந்து இருக்கு. ஒரு விக்கெட் விழுந்தா கூட இலங்கை அணி ஆல் அவுட்டுக்கு சமானம். இப்படி இருக்க இரண்டாவது பந்த ஹர்ஷ்தீப் அவர் போட்டாரு. அந்த பால்ல ஒரு சிங்கிள் மட்டுமே இலங்கை அணி எடுத்தாங்க. இப்படி இருக்க மூன்றாவது பால் ஹர்ஷ்தீப் சனகா அவருக்கு தான் போட்டாரு. அந்த பால்ல சனகா ரன் எடுக்க முடியல. டாட் பாலாக மூன்றாவது பால் மாற 4வது பால் மீண்டும் ஹர்ஷ்தீப் அவர் போட்டாரு. அந்த பால் வைட் பாலாக போயிடுச்சு. இதனால இலங்கை அணி 2 ரன்கள் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் சூப்பர் ஓவர்ல. அதுக்கப்புறமா 4வது பந்த ஹர்ஷ்தீப் அவர் போடுறாரு. அந்த பாலையும் பாத்தீங்கன்னா சனகா அவர் மிஸ் பண்றாரு. அந்த பால் தான் நேரா சஞ்சு சாம்சன் அவர் கைக்கு போக அந்த பாலை சஞ்சு சாம்சன் ஸ்டம்பில் அடிக்கிறாரு. அவுட்டும் ஆயிடுறாரு சனகா. உடனே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹர்ஷ்தீப் அவர் அம்பையரை பார்த்து அவுட்டு அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. உடனே அம்பையர் அவரும் அவுட்டு கொடுக்குறாரு. சைட்ல நிக்கிற லெக் அம்பையர் அவரும் அவுட் கொடுத்துட்டாரு. இதனால இலங்கை அணி 2 பேரையுமே 2 விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க. ஆல் அவுட் ஆனதுக்கு சமம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ரூமை நோக்கி நடைய கட்டிக்கிட்டு இருக்கப்ப உடனே பாத்தீங்கன்னா அங்க சனகா அவர் அம்பையருக்கு ரிவ்யூ கேட்கிற மாதிரி கையை அப்பீல் பண்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷனை காட்டுறாரு. உடனே அம்பையர்கள் அவங்களும் பாத்தீங்கன்னா திடீர்னு தேர்ட் அம்பையருக்கு அப்பீல் பண்றாங்க. இதை பாக்குற யாருக்குமே பாத்தீங்கன்னா ஒன்னும் புரியல. ஏன்னா சனகா அவர் வெளியே வந்துட்டாரு. சஞ்சு சாம்சன் ஸ்டம்ப்ல பால் அடிச்சிட்டாரு. இது கண்ணால பார்த்தாலே தெரியுதே அவுட் அப்படின்னு. ஆனா எதுக்காக சனகா அவர் ரிவ்யூ அப்பீல் பண்றாரு அப்படின்னு யாருக்குமே சத்தியமா அப்ப புரியல. அப்ப தேர்ட் அம்பையர் அவங்க என்ன செக் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சனகா அவர் ரன் அவுட்டா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கல. அதுக்கு நேர்மாறாக ஹர்ஷ்தீப் அவர் சனகாக்கு போட்டிருந்த அந்த பால சஞ்சு சாம்சன் அவர் கேட்ச் பிடிச்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிற அந்த செக்கிங் தான் அங்க அம்பையர்கள் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஸ்னிக்கோ அந்த அல்ட்ரா எட்ஜ்லயும் பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாக்குறப்ப பால் வந்து பேட்ல படல அப்படின்னு தெளிவாக தெரியுது. சஞ்சு சாம்சன் அவரும் கேட்ச் பிடிச்சிட்டாரு. ஆனா செக் பண்ணி பாக்குறப்ப பால் பேட்ல படல. அதனால சனகா அவர் அவுட் கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அப்ப சனகா அவர் வெளியே வந்திருக்காரு, கிரீஸ் விட்டு வெளியே இருக்காரு, ரன் அவுட் தானே, அந்த அவுட்டை ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அம்பையர்கள் 2 பேர் அம்பையரையுமே சூழ்ந்துகிட்டு நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அம்பையர் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அதே நேரத்துல பக்கத்துல இலங்கை பிளேயர்கள் அவங்களும் நின்று நம்ம இந்திய பிளேயர்கள் கிட்ட கடுமையா பயங்கரமா வாக்குவாதம் செஞ்சிருக்காங்க. இதுக்கு கடைசியா அம்பையர் அவங்களுடைய தரப்பு கிட்ட இருந்து கொடுத்திருக்க ஒரு அதிர்ச்சிகரமான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் அவர் வந்து சனகாவுக்கு பந்து போட்டிருக்காரு. அந்த பால் சஞ்சு சாம்சன் கேட்ச் பிடிச்சிட்டாரு. அவர் வெளியேயும் ரன் மூமெண்ட் கொடுத்துட்டாரு. அதே நேரத்துல சஞ்சு சாம்சனும் பால ஸ்டம்ப்ல அடிச்சிட்டாரு. ஆனா இந்த பக்கம் ஹர்ஷ்தீப் பாத்தீங்கன்னா அவர் அம்பையர் கிட்ட அவுட் அப்பீல் மாதிரி கேட்டிருக்காரு.
அம்பையர் அவரும் பாத்தீங்கன்னா அவுட் கொடுத்துட்டாரு. ஆனா பாக்குறதுக்கு அம்பையர் என்னமோ சனக்கா அவர் கிரீஸ் விட்டு வெளியே வந்துட்டாரு, அதுக்காக அவுட் கேட்ட மாதிரி தான் தெரியுது நமக்கு பாக்குறதுக்கு. ஆனா கிரீஸ் விட்டு வெளியே வந்த ஒரு பிளேயர் ஸ்டம்ப்ல அடிக்கிறப்ப அவர் அவுட் தான். இதுக்கு அம்பையர் அவுட் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சோ இந்த இடத்துல அம்பையர்கள் அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, ஹர்ஷ்தீப் அம்பையர் கிட்ட அவர் அவுட் அப்பீல் பண்ணியிருக்காரு. அதாவது சஞ்சு சாம்சன் கேட்ச் பிடிச்ச மாதிரி கேட்ச் அவுட் அப்பீல் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் அம்பையர் வந்து சனக்கா அவருக்கு அவுட் கொடுத்திருக்காரு. அந்த இடத்துல அவங்க அவுட் கொடுத்ததும் அதுக்காக தான். அதற்காக இது அவுட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சனக்கா தேர்ட் அம்பையருக்கு அப்பீல் பண்ண தேர்ட் அம்பையர் அதை ரிவ்யூல செக் பண்ணி பார்த்துட்டு நாட் அவுட் சனக்காவுக்கு கொடுத்தாங்க. அப்ப அதுக்கப்புறமா ஸ்டம்ப் அவுட்ல, அதாவது ரன் கிரீஸ் விட்டு வெளியே வந்துட்டாரு, அது அவுட் இல்லையா அப்படின்னு கேட்டா, கிரிக்கெட் ஐசிசி அவங்களுடைய ரூல்ஸ் பிரகாரம் ஒரு பிளேயர் அவுட் அப்படின்னு அப்பீல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அப்பீல் அந்த அவுட் தான் முதற்கட்டமாக அம்பையர்கள், அதாவது கிரிக்கெட்ல எடுத்து கொள்ளப்படும். அதுக்கப்புறமா நடக்கிற எந்த ஒரு விஷயமும் கணக்கில் எடுத்து கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் கேட்சுக்கு அப்பீல் பண்ணிருக்காங்க, அதனால சனக்கா அவரு வெளியே வந்துட்டாரு, அவங்களும் இந்தியாவும் ரன் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்தியா அப்பீல் பண்ணது எதுக்காக? கேட்ச் அவுட்டுக்காக அப்பீல் பண்ண மாதிரி அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் பாக்குறதுக்கு நம்ம எல்லாருக்குமே, முக்கியமா அம்பையர்கள் கேட்ச் அவுட்டுக்காக தான் ஹர்ஷ்தீப் அவர் அப்பீல் பண்ணிருக்காரு அப்படின்னு அம்பையர்கள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால கேட்ச் அவுட்டுக்கு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. கேட்ச் அவுட்ல செக் பண்றப்ப பால் பேட்ல படல, அதனால அவுட் இல்ல. ஒருவேளை ஹர்ஷ்தீப் அவர் அப்பீல் பண்ணாம இருந்திருந்தாருன்னா ரன் அவுட் நிச்சயமாக நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கும். சோ இதுதான் இந்த இடத்துல அம்பையர் மென்ஷன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த அவுட்டுக்கு அப்பீல் பண்றீங்களோ அந்த அவுட்டை மட்டும்தான் கணக்கில் நாங்க எடுத்துக்குவோம். அதுக்கு அப்புறமா நீங்க அப்பீல் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்து நடக்கிற எந்த ஒரு சம்பவமும் கிரிக்கெட் ஆட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதனாலதான் ரன் அவுட் ஆன சனக்கா அவரு நாட் அவுட் அப்படின்னு கொடுத்து அடுத்த பந்திலேயே அவர் மீண்டும் விளையாட வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த விஷயத்த அம்பையர்கள் நம்ம இந்தியன் பிளேயர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால மேட்சே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷம் தாமதமாகிற மாதிரி நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அம்பையர் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அதே போல இலங்கை பிளேயர்களும் நம்ம இந்தியன் பிளேயர்கள் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. சோ என்ன தப்பிச்சு என்ன பிரயோஜனம்? சனக்கா அவருக்கு அடுத்த பந்திலேயே கேட்ச கொடுத்து அவர் அவுட் ஆகி போயிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம இந்திய அணி வந்து ஃபர்ஸ்ட் பால்லயே 4 அடிச்சு ரொம்ப ஈஸியான வெற்றியை இந்த மேட்ச்ல அடைஞ்சிட்டாங்க. சோ இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருந்தாலும் தொடர்ந்து இந்த ஆட்டத்திலுமே பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அவருக்கு தான் ஆட்ட நாயகன் விருது தரப்பட்டிருந்தது. ஆட்ட நாயகன் விருதை வாங்கிட்டு அபிஷேக் சர்மா இலங்கை அணி இந்த தொடர்ல இதுவரைக்கும் விளையாடாத அளவுக்கு எங்களுக்கு எதிராக சூப்பரா விளையாண்டாங்க. இலங்கை அணிக்கு எதிராக விளையாண்டிருந்த இந்த மேட்ச் ஒரு ஃபைனல் விளையாடுற அனுபவம் எங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு அபிஷேக் சர்மா இலங்கை அணியை ரொம்ப வெகுவா பாராட்டியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் வாங்கியிருந்த அந்த ஆட்ட நாயகன் விருதையும் இலங்கை அணி பக்கம் செஞ்சுரி அடிச்சிருந்த நிசனக்கா அவரை கூப்பிட்டு அவருக்கு அந்த ஆட்ட நாயகன் விருதை கொடுத்து இலங்கை அணி அவங்க தோல்வியோட போறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த தோல்வி வலி தெரியக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு இந்த மேட்ச்ல வாங்கியிருந்த அந்த ஆட்ட நாயகன் விருதை செஞ்சுரி அடிச்சிருந்த நிசனக்கா அவர் கையில கொடுத்து இலங்கை அணியை கௌரவப்படுத்தி, என்னதான் சூப்பர் ஓவர்ல நம்ம இந்தியாவுக்கும் இலங்கை அணிக்கும் இடையே சண்டை, பரபரப்பு, வாக்குவாதம் இது எல்லாமே நடந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா பிளேயர்களுமே 2 அணி பிளேயர்களுமே சந்தோஷமா கை கொடுத்துக்கிட்டாங்க. அபிஷேக் சர்மா அவருடைய விருதையும் நிசனக்கா அவருக்கு கொடுத்தாரு. இதனால அபிஷேக் சர்மா அவரை தற்போது இலங்கை ரசிகர்கள் எல்லாருமே வெகுவா பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல சனக்கா அவருடைய இந்த அவுட் கான்ட்ரவர்சி தான் தற்போது எதுக்காக சனக்கா அவருக்கு அவுட் தரல அப்படின்னு தற்போது இன்னைக்கு வைரலாக பேசக்கூடிய விஷயமாக சனக்கா அவருடைய அந்த விக்கெட் விஷயம், சூப்பர் ஓவர்ல நேத்து நடந்த பரபரப்பான விஷயம் தற்போது மாறி இருக்கு.